வணக்கம். நலமா? இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் போகிற பாதையில் வேதாளை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை பற்றி ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறோம்னா அந்த ஊரை கடந்து ராமேஸ்வரம் போகிறோம். ராமேஸ்வரம் போகிறது வேதாளை கடக்காமல் ராமேஸ்வரம் போக முடியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியல. பல பேருக்கு இல்லை, யாருக்குமே தெரியல. போர்ச்சுகீசியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பரதவர்களை, தமிழ்நாட்டில் உள்ள பரதவர்களை மீன் பறவர்கள் என்று அழைக்கக்கூடிய பரதவ மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றினதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் அதிகபட்சமாக என்னென்னா அவங்க இந்த வேதாளையில் தான் இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன செய்கிறாங்கன்னா முதல் சர்ச்சு கூரையிலான முதல் சர்ச்சு தேவாலயம் உருவாக்கப்பட்டதே என்னென்னா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதில் தான், வேதாளையில் தான். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா இவங்களுக்கு மறைக்கல்வி கற்பிக்கவும் எப்படி இறை வழிபாட்டை செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் அந்தோணி கிருமினாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ச்சுகீசிய பாதிரியார் ஒருத்தர் அங்கே வந்திருந்திருக்காரு. அந்த நேரத்தில் ஜோஸ்வா பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ச்சுகீசிய கேப்டன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் சும்மா தேவையில்லாமல் என்ன செஞ்சுருக்காருன்னா அந்த வேதாளையை தாண்டி ரெண்டு பக்கம் உள்ள கடலுக்கு இடையில் என்ன செஞ்சுருக்காருன்னு ஒரு கால்வாயை உருவாக்கி ராமேஸ்வரத்துக்கு போகிற பக்தர்களுக்கு பூரா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கே போர்ச்சுகீசியர்களுக்கு சுங்கம் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அந்த பகுதியில் எழுதப்படாத ஒரு விதியை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நிறுவிட்டாங்க. மக்கள் இதனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரொம்ப துன்பம் அடைஞ்ச உடனே இந்த விஷயம் என்ன செய்யுதுன்னா அப்போ மதுரையில் நாயக்க அரசு அப்போ தான் உருவாகுது. விஸ்வநாத நாயக்கர் அவருக்கு இந்த தகவல் போயிருக்கு. தகவல் போனவுடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பக்தருடைய நலத்தை கருதி உடனே என்ன செஞ்சுருக்காரு, அப்போ தும்பிச்சி நாயக்கன் சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம பரமக்குடி பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார், பாளையக்காரர். அவர் தலைமையில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாயக்கப்படை என்ன செஞ்சுருக்குதுன்னா போர்ச்சுகீசியர்களை தாக்குறதுக்காக வந்திருக்கு. இதுக்கடையில் இந்த போர்ச்சுகீசியர்களால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய வணிகர்கள் மரக்காயர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த படையும் என்ன செஞ்சுக்கிறதுனா இவங்களோட சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இந்த இதை வேதாளையில் உள்ள போர்ச்சுகீசியர்களை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா போர் செய்கிறாங்க. போர் செஞ்சு போர்ச்சுகீசியர்களை என்ன செஞ்சுறாங்கன்னா அடித்து விரட்டிட்டு அப்போ தான் அங்கேருந்து இந்த பரதவர் மக்கள், மீன் பறவர் மக்கள் அப்புறம் புலம்பெயர்ந்து திருப்பி என்ன செய்கிறாங்கன்னா தென்பகுதிக்கு என்ன செய்கிறாங்கன்னா இங்கேருந்து நகண்டு போயிடுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த போரில் மடிஞ்ச நூற்றுக்கணக்கான பேருடைய சமாதி அந்த பகுதியில் இருக்குது. இந்த போர் பார்த்திங்கன்னா இந்த பகுதியிலேருந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போர். 1549 இந்த போர் நடந்திருக்கு. நிச்சயமாக இந்த போர் நடந்து இந்த போர்ச்சுகீசியர்களை விரட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள்ட்ட நம்ம பகுதி அடிமைப்பட்டு போயிருந்துருக்கும். அந்தளவுக்கு அவங்க வலுவாக இருந்தாங்க. அந்த வலுவாக இருந்தவங்களை பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கப்படையும் கிழக்கரையை சேர்ந்த இஸ்லாமிய மரக்காயர்களும் சேர்ந்து தான் அடித்து விரட்டுறாங்க. அந்த போரில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த அந்தோணி கிருமினாலி அப்படிங்கிற பாதிரியார் அந்த போரை நிறுத்துறதுக்காக என்ன செஞ்சுருக்காருன்னா ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலையை சீவி கொண்டுட்டாங்க. இது வரைக்கும் அவருடைய கல்லறை கண்டுபிடிக்கப்படலை. இன்றைக்கி நீங்கள் அந்த பாதையை கடந்து போகும்போது இங்கேருந்து போகும்போது சாலைக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு வலதுபுறமாக ஒரு சின்ன சர்ச் இருக்கும். அதுக்கு வெளியில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு பேனர் வச்சுருப்பாங்க, ஒரு போர்டு வச்சு அந்த அந்தோணி கிருமினாலியுடைய படத்தை வச்சுருப்பாங்க. அதனால் ரொம்ப வரலாறில் மிக முக்கியமான ஒரு இடம். நிச்சயமாக சொல்ல போனோன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கத்தை பரவப்படாமல் தடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வேதாளை போர் தான். அப்படி ஒரு முக்கிய சரித்திர சம்பவம் நடந்த ஒரு இடத்த இன்றைக்கி நம்ம சாதாரணமாக கடந்து போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.